ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் ஸ்திரீகளின் பங்கு என்கிற தலைப்பின் கீழ் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லாஸ்ட் வீடியோவில் தேவையானது ஒன்றை அவருடைய பிரசனத்தில் அமர்வது என்கிறதான காரியத்தை இயேசு மார்த்தாளிடம் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த காரியத்தை அவர் தனியாக சொல்லாமல் ஒரு விஷயத்தை தொடர்புபடுத்தி சொல்லுகிறார். அது என்னவெனில், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே என்று குறிப்பிடுகிறார். கவலைப்பட்டு கலங்க வேண்டாம், தேவையானது ஒன்றே என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த காணொளியிலும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த காரியத்தையும் அவர் தனியாக சொல்லாமல் ஒரு விஷயத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லுகிறார். அது என்னவெனில், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த உபதேசத்திலும் ஆண்டவர் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். மாறாக அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இதனால் தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பிரகாரம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ நீதி காணப்படும், அடுத்ததாக சமாதானம், அடுத்ததாக சந்தோஷம். இந்த 3 காரியங்கள் ஒரு குடும்பத்தில் காணப்பட்டால் அந்த குடும்பத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் பிசாசின் காரியங்களை துரத்துகிற பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இன்றைக்கும் நம்மை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் தங்களுக்கு சரியான நீதி கிடைக்காமல் கோர்ட்டு வாசல் என்று அலைகிறார்கள். வாலிப பிள்ளைகளின் மத்தியில் ட்ரக்ஸ், ஆல்கஹால், காமவெறி, களியாட்டுகள், குடிவெறி என்று அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், பிரிவினைகள், வியாதியின் கொடுமைகள், வறுமை, தரித்திரம், பசி, பட்டினி, தனிமை, வீடு வாசல் இல்லாத நிலைமை என்கிறதான பல்வேறு காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் நாம் ஜெபத்தின் மூலமாக துரத்தி அடிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கும் பொழுது அது குடும்பத்திலே ஸ்தாபிக்கப்படும். அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யம் சபையில் ஸ்தாபிக்கப்படும். அடுத்ததாக அது நம்முடைய தேசத்தில் ஸ்தாபிக்கப்படும். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பணியில் உங்கள் அன்பு சகோதரி.